தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீனிவாச சிவம் பேசுகிறேன். மார்கழி மாதம் 6ஆம் நாளான திருவெம்பாவை பாடலை இன்று பார்க்க இருக்கின்றோம். மார்கழி மாதம் நேற்று பாடலில் பார்த்தீங்கன்னா, ஞாலமே பின்னே பிறவேன்னு சொல்கிறார் மாணிக்கவாசக பெருமான். இன்றைய பாடலில் மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே வந்தெழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர் கொன்வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரெம்பாவாய். மாணிக்கவாசக பெருமான், மானே நீ நென்னலை நானே வந்து உங்களை எழுப்புவேன்னு சொன்னேன். நென்னல் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நேற்று அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே நென்னல்னு வருது. நெருநல் அப்படின்ற வார்த்தை மருவி நென்னல் அப்படின்னு வந்துருச்சு. நென்னல்னா நேற்று. நேற்றுக்கு வந்து எங்களை கூப்பிடும்போது என்ன சொன்னேன், நானே வந்து உங்களை எல்லாத்தையும் எழுப்புறேன், நீங்களாம் வந்து என்னை எழுப்ப தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த சொன்ன வார்த்தை எங்கே போச்சு? போன திசை பகராய் சொன்ன வார்த்தை எங்கே போச்சு? எந்த இடம் போச்சு? திக்கு போச்சு, சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாரும் கேட்குறாங்க. வந்து எழுப்புறாங்க தனது சக தோழியை. வானே நிலனே பிறவே அறிவறியான். வானே நிலனே பிறவே அறிவறியான். வான் நிலம் பிறவு. போன பாடலில் என்ன பார்த்தோமோ ஞாலமே விண்ணேன்னு வருது. இந்த பாடலில் வானே நிலனேன்னு வரார். என்ன சொல்ல வர்றார் மாணிக்கவாசக பெருமான்? வானிலிருந்து பூமிக்கு இறைவன் இறங்கி வர்றார், நமக்காக, நமக்கு அருள் செய்யும் பொருட்டு வருகிறார். அப்போது அந்த மாதிரி செய்ய வரும் அவரை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுறோம். பாடிக்கிட்டே வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டுறோம். நீ என்னென்னா ஒரு பதில் கூட சொல்லாமல் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியே, இது என்ன மடந்தைத்தன்மை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல வானே நிலனேன்னு சொல்கிறார் மாணிக்கவாசக பெருமான். இப்போது வானுக்கும் பூமிக்குமாய் இருக்கக்கூடிய இறைவனை நாங்கள் பாடிட்டு வரோம், அது உன் காதுகளில் விழலையா அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாரும் அதை கோச்சிக்கிறாங்க. தன்னோட சக தோழியை கோச்சிக்கிறாங்க. இதில் அந்த பெண்ணை எப்படி சொல்கிறாங்க? மான் போன்ற மருட்சியுடைய கண்களையுடைய பெண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. மானுக்கு தான் அந்த அடுத்தது என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே மான் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அது இருக்கும், ஆனால் வந்து அந்த பயமே இல்லாத மாதிரி ஒரு சிங்கமோ புலியோ ஒரு இடத்துல தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தானும் புல் மேய்ந்து கொண்டிருக்கும். அதை போல் கண்களை போன்ற மருட்சியுடைய கண்களையுடைய பெண்ணே அப்படின்னு சொல்கிறார். இப்போ தேவர்களும் மனிதர்களும் எல்லாரும் அவரை துதிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட திருவடி நிழலை பெறுவதற்காக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அது போன்ற சமயத்தில் நீ வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி கிடைத்தற்கு அரிய பரம்பொருளை நாங்களாம் பாடிட்டு வரோம், நீ என்னடான்னா இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி பழிக்கிறாங்க. இதுக்கப்புறம் திருவாத ஊரர் அப்படின்னு நம்ம மாணிக்கவாசகரை சொல்லுவோம். மாணிக்கவாசக பெருமானுக்கு திருவாத ஊரர் அப்படின்னு பேருண்டு. அவருக்கு ஞானம் அதிகம், ஞானத்தில் சிறந்தவர். ஞானத்தில் சிறந்தவர்னா அதனால தான் இறைவனை காதலனாகவும் தன்னை காதலியாகவும் பாவித்து அவர் பாடல்களை ஏற்றியிருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு? மதுரை பாண்டிய மன்னன் இப்பேற்பட்ட ஞானத்தில் சிறந்த திருவாத ஊரரை தனது அமைச்சர்களுக்கெல்லாம் தலைமை பதவி கொடுத்து முதல் அமைச்சராக ஆக்கணும் அப்படின்னு மன்னனுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. அதை அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தன்னோட பணியாட்களை மாணிக்கவாசக பெருமானுக்கு தூது அனுப்புகிறார். மாணிக்கவாசக பெருமான் இருக்கிறது திருவாத ஊர் அப்படிங்கிற ஊரில் மாணிக்கவாசக பெருமான் இருக்கார். இப்போது மாணிக்கவாசக பெருமானை பார்க்க வராங்க. இவங்க வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னு மாணிக்கவாசக பெருமானுக்கு மனசில் ஆசை, ஆஹா அங்கே போய் நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு பணியாற்றலாம், மக்களுக்கு சேவை செய்கிறது தானே அந்த முதலமைச்சர்ன்ற ஒரு பொறுப்பு. அதை இவர் கொடுக்குறாரு. அப்போது அதை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க, உங்களுக்கு நான் அப்புறம் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, அவங்களும் போயிட்டாங்க. மறுநாள் திருப்பி வராங்க. அதுக்குள்ளே இவர் சிந்தனை செய்கிறார். என்ன சிந்தனை செய்கிறார் மாணிக்கவாசகர்? இப்போது இதை நம்ம உடனே ஒத்துக்கிட்டு நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னா நமக்கு பயன் இருக்கா அப்படின்னு அதில் எண்ணி பார்க்குறாரு. மன்னனுக்கு பயன் இருக்குது. மன்னன் என்ன செய்கிறாரு? இவர் மூலமாக
மக்களுக்கெல்லாம் சேவை செய்வதற்காக ஞானசம்பந்தரை மாணிக்கவாசகரை பயன்படுத்துகிறார். அப்பேற்பட்ட ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அதே எண்ணம் இவருக்குள்ளேயும் இருக்குது. இவர் என்ன செய்கிறாரு, மறுநாள் அவர்கிட்ட ஒத்துக்கிறாரு. என்ன ஒரு எண்ணத்துக்காக, மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை தினமும் தரிசிக்கக்கூடிய அந்த பாக்கியம் இவருக்கு கிடைக்கும் இல்லையா, அதுக்காக சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு அதே போல் மன்னன் சொன்னது மாதிரி முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். பதவியேற்று அவர் நித்தமும் மதுரை மீனாட்சி சுந்தர பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வராரு. ரொம்ப ஆனந்தமாக இருக்கார். அப்போது இது போன்ற ஒரு தருவாயில் மன்னன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு பொறுப்பு ஒன்று தரார். எப்பொழுதும் மன்னர் அப்படின்னா படை இருக்கும். அந்த படை வந்து போர்களை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். எப்படியாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நாட்டு மன்னன் வந்து படையெடுத்து வருவான். அதை தவிர்க்கும் பொருட்டு என்ன பண்ணணும், படைகளை பலமாக வச்சுக்கணுன்றது மன்னனோட எண்ணமாக இருக்குது. அப்போது மாணிக்கவாசக பெருமாளை அனுப்புகிறார். அனுப்பி இந்த மாதிரி நிறையா பொருள்லாம் அவர்கிட்ட கொடுத்து குதிரைகளை நிறையா வாங்கிட்டு வாங்க, அதை வச்சு நம்ம படையில் சேர்த்து திறம்பட போர் புரியலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சொல்கிறார். மாணிக்கவாசகரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நிறைய பொருட்செலத்தோடு போகிறாரு. இறைவன் தான் இருக்கார், இவரோட அணுக்க தொண்டர் இல்லையா, அவர் வந்து இவரை ஆட்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சரி நீ வரியா வா, உன்னை எங்கே வந்து பிடிக்கணுமோ அங்கே எனக்கு பிடிக்க தெரியும் அப்படின்ட்டு காத்துட்ருக்காரு. இவர் அந்த வழியாக போகும்பொழுது திருப்பெருந்துறை அப்படின்ற ஒரு தலம், சிவத்தலம், அந்த ஊர்கிட்ட வரும்பொழுது இவர் அங்கே சிவபெருமான் ஒரு நாடகம் நடத்துகிறாரு. அங்கே நடத்தி அவரோட பொருளெல்லாம் பிடுங்கிட்டு விட்டுறாரு. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு நரிய பரியாக்குறது, பரிய நரியாக்கி காமிச்சு சிவபெருமானே அங்கே இறங்கி ராஜ அலங்காரத்தில் வந்து காட்சி கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் மாணிக்கவாசக பெருமானுக்கு அருள் புரிந்த ஈசன். அப்பேற்பட்ட மாணிக்கவாசக பெருமான் ஈசனை தனது காதலனாகவும் தன்னை அவரது காதலியாகவும் பாவித்து இந்த பாடல்கள் எல்லாம் பாடிட்டு வர்றார். இதை திருவண்ணாமலை திருத்தலத்தில் இந்த பாடலை பாடுறாரு. அவர் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய். இப்பேற்பட்ட ஈசனை பாடிட்டு வரோம். தனது கால்களில் அந்த அரிதான காற்சலம்பு போட்ட அழகான கால், அந்த கடல்களை பாடிட்டு வரோம். அப்படியே நீ வாய மூடிட்டு இருக்கியே பேசாமல், இதுதான் உன்னோட நிலைமையா அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்கிறாங்க. ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு முடிக்கிறார். இது போன்று தேவர்களுக்கெல்லாம் காணுதற்கு அரியதான ஒரு பரம் ஜோதியை, பரம்பொருளை நீ பார்க்கறதுக்கு எழுந்து வரமாட்டேங்கிறியே, வந்து எங்களோட சேர்ந்து கொண்டு பாட வருவாய் கண்ணே அப்படின்னு சொல்லி எல்லா தோழிகளும் அழைக்கிறதா இந்த பொருள்படுது இந்த பாடலை மீண்டும் பார்ப்போம். மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார்கள் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்குவோனை பாடேலோரெம்பாவாய். இது போன்று அவர் மாணிக்கவாசக பெருமான் இறைவனை பாடுறார். நாளைய பாடல் தொகுப்பில் மற்றொரு பாடலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.